என்னத்தை மாற்றி 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 பெட்டிஷன் வேணால் தள்ளி ஜெராக்ஸ் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க போகிறது கிடையாது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு கிரைம் அதில் உருவானுச்சு, அது யாருக்காண்டி உருவாச்சு, என்ன நடந்துச்சு, அவங்க யாரோ அவங்க மேலே வழக்கு போட்டிருக்கணும். இன்றைய முதல்வர் அவர்களும் அக்யூஸ் ஆகிருப்பார். ஏன் அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணாமல் விட்டீங்க? அந்த பஸ்ஸை இட்டன் தானேன்னு கேட்டார். அப்புறம் சிபிஐ வந்து சீஸ் பண்ணி 2 நாள் எடுத்துக்கொண்டு போய் போட்டா சுட்டு எடுத்துனாங்க. எங்கள் கரூரில் இது எப்படி இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் வச்சு எடுத்தாங்க. அந்த வேலையை நம்மளே பார்த்துருக்கலாம்ல. மாண்புமிகு அமைச்சர் திருமரியாதைக்குரிய மார்ட்டின் மருமகன், லீமா ரோசின் மருமகன் ஆதவர்ஜன் அவர்களே, அப்படி தானே சொல்கிறோம். ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம்ல. சிபிஐயில் வழக்கு பெண்டிங் இருக்குது. நீங்களாவே ஒரு மித்தையே கற்பிக்கிறீங்க. திமுகவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? முதல்ல திமுக கூட்டத்தில் ஏதாவது வண்டி இண்டி விட்டு அடிப்பாங்க போல இருக்குது. நெருப்பு போட்டு கொளுத்தி போட்டாங்க, திடீர்னு தீ பிடிக்குது, 50 பேர் செத்து விட்டாங்கன்னா கணக்கு தீத்தாச்சின்னு சொல்லுவார். எனக்கு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் இருக்க மாதிரி நடிப்பீங்க. யாரோ போல பேசினார் யூடியூபரு, அதுக்காண்டி உட்காந்துக்கிட்டு நீங்கள் மொத்தமாக எல்லாரையும் பிடிப்பீங்களா? 35 கோடி ரூபாய்க்கு ஒருத்தா ஒரு எம்எல்ஏ. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் சார். சார் வணக்கம். சார், இப்போ அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை வந்து வெளிப்படுத்தினாங்க. கரூர் ஸ்டாம்பேடு விவகாரம் சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழகமும் சுப்ரீம் கோர்ட்டை அணுகுனாங்க. பிறகு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு நாங்கள் தனியாக ஒரு இதை ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐயிடம் உங்களுடைய ஆர்எஸ் பாரதி அவர்கள் முறையிட்டிருக்கிறார், புகார் அளித்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்ன முறையில் இவங்க மேலே யாரும் நடவடிக்கை எடுக்க போகிறது கிடையாது. அதான் நிஜம். நம்ம என்னத்தை மாற்றி 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 பெட்டிஷன் வேணால் தள்ளி ஜெராக்ஸ் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா தமிழக முதல்வர் மீது வந்து இப்போ குற்றச்சாட்டு வச்சப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிவிட்டு அவர் அதில் அக்யூஸே கிடையாது. உங்கள் ஆட்சியில் தானே எஃப்ஐஆர் போட்டிங்க, நீங்கள் அப்போயே எஃப்ஐஆர் போட்டுருக்கலாமே இவர் மேலேன்னு சொன்னாங்க. இது என்னோடய காணொலிகள் ஆரம்பத்துலேருந்து உள்ள காணொலியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு கிரைம் அதில் உருவானுச்சு, அது யாருக்காண்டி உருவாச்சு, என்ன நடந்துச்சு, அவங்க யாரோ அவங்க மேலே வழக்கு போட்டிருக்கணும். இன்றைய முதல்வர் அவர்களும் அக்யூஸ் ஆகிருப்பார். அக்யூஸ் ஆகிருந்தால் அதுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இவங்க அன்றைக்கி என்னமோ போட்டு ஏதோ பூனைக்குட்டி தடை கொடுக்க மாதிரி தடை கொடுத்துட்டு இருந்துட்டு இன்றைக்கி எல்லாம் குத்துதோ குடை தானே, அப்புறம் என்ன செய்ய முடியும்? இவங்க எதிர்பார்க்கலை, இந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கலை. இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போனாங்க, அன்றைக்கே அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருந்தா. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் என் செந்தில்குமார்ஜி அவர் கேட்குறாரு, ஏன் அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணாமல் விட்டீங்க? அந்த பஸ்ஸை இட்டன் தானேன்னு கேட்டார். அப்புறம் சிபிஐ வந்து சீஸ் பண்ணி 2 நாள் எடுத்துக்கொண்டு போய் போட்டா சுட்டு எடுத்துனாங்க. எங்கள் கரூரில் இது எப்படி இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் வச்சு எடுத்தாங்க. அந்த வேலையை நம்மளே பார்த்துருக்கலாம்ல. அன்றைக்கே அதை முடிக்க வேண்டிய விஷயம் தானேங்க. அன்றைக்கி விட்டுட்டு இன்றைக்கி குத்துது குடையுதுன்னா என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி பிளைண்டாகவே மரியாதைக்குரிய ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து அமைச்சர் பேசுகிறாரு, திமுக தான் கொலை பண்ணீங்க ஸ்டாலின் அவர்களேன்னு டேரிங்காகவே பேசுகிறாரு. கடுமையாக ஒரு விமர்சனம். இது தப்பு. அவர் அமைச்சராகவும் இருக்கார். அமைச்சர், அது டெசிக்னேஷனுக்கு ஒரு மரியாதை இருக்குது. நம்ம என்ன வளர்ந்தா மாட்டி ஆதவர்ஜுனா நான் சொல்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் திருமரியாதைக்குரிய மார்ட்டின் மருமகன், லீமா ரோசின் மருமகன் ஆதவர்ஜுனா அவர்களே, அப்படி தானே சொல்கிறோம். ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம்ல. அது அவர் பதவி கொடுக்க மரியாதை தானே. ஆனால் வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இருக்கே சார். வஞ்ச புகழ்ச்சியில் டைரெக்டாக புகழ்கிறேன். அது புகழ்ந்தாலும் உங்களுக்கு கடுப்பாக இருக்குது, இழந்தாலும் கடுப்பாக இருக்குதுன்னா நான் என்னங்க பண்ணுறது? நான் புகழ்ந்து தான் சொல்கிறேன். அப்படி டேரிங்காக போட்டு ஒரு முன்னாள் முதல்வர் பேசுகிறாரு. ஏன் அவர் அப்போ ஒன்றுமே கிடையாது, தாவேக்கா எந்த பதவியிலையும் இல்லை, முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னார் ஆதவர்ஜுனா. அன்றைக்கி அவர் மேலே ஒரு வழக்கு போடுறது யாருக்கும் தெரியல. பொம்மை முதலமைச்சர்னார், அப்போ எதுவும் வழக்கு போடல. எல்லாத்துலேயும் விட்டு அடிச்சுட்டு கடைசியாக வந்து இப்படி பண்ணால் எப்படிங்க? தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்கிறது கிராமத்தில். தும்புனா மாட்டுக்கு இங்கே போட்டிருக்கோம், இழுத்து பிடிச்சா அப்படி நின்றும் வலி தாங்காமல். வாழை பிடிச்சி எடுத்தால் மாடு ஓட தானே செய்யும், உருவிட்டு ஓடும்ல. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போய் சொல்லி என்ன ஆக போகுது? சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிவிட்டு முதலமைச்சர் நீங்கள் விமர்சிக்காதீங்க, அவர் மேலே நீங்கள் வழக்கே போடல, அவர் அக்யூஸே கிடையாது இந்த கேஸில், நீங்கள் எப்படி சம்மந்தம்லாம் வந்து பேசுகிறீங்கன்னு. ரெண்டாவது இதை பேசுகிறது முதலமைச்சர் கிடையாதுன்ட்டாங்க. அவங்க ரொம்ப க்ளீனாக காய் நவுத்துறாங்க, தாவேக்காவில் கிளவராக காய் நவுத்துறாங்க. முதலமைச்சர் பேசலையே இந்த வார்த்தையை. ஆதவர்ஜுனா தானே பேசினார், எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது சாமி, எனக்கு ஒரு கணக்கு இருக்குது தீக்கணும் அப்படின்னு அவர் தான் பேசுகிறாரு. அப்போ மறுபடியும் திமுக மீட்டிங்கில் இதுமாரி ஏதாவது பண்ணிடுவாங்களா? 41 பேர் கொண்டுருவாங்களா? பார்த்து தான் போகணும். நம்மளுக்கு ஹெல்மெட்டெல்லாம் மாட்டிட்டு தான் போகணும் மீட்டிங்கெல்லாம் போனான்னு சொல்கிறேன். மறுபடியும் பேர் சொல்கிறாருல இந்த மாதிரி. இப்போ அமைச்சர் ஆதவர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்துக்கலாம், அது தனிப்பட்ட விஷயம். என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் தான் என்ன இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத சிபிஐ, சார்ஜ் ஷீட் போடாத சிபிஐ என்ன செய்ய போகுது? ஒன்றுமே இல்லை. அது ஒன்றுமே இல்லை. செந்தில் பாலாஜி ஒரு சாட்சி அந்த கேஸில், விட்னஸ். அவரை விட்டு விரட்டுறாங்க ஓட ஓட. அவர் அங்கே ஓடி இங்கே ஓடுறாரு பாவம்.
அவர் ஓடுறதே போச்சு, வேலையாக போச்சு. என்றைக்கு ஓட்டு கட்டு இப்படி செல்லை நெஞ்சில் பிடிச்சிட்டு ஓடினாரோ இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறார். 400 நாள் ஜெயிலில் இருந்துட்டார். இப்போ மறுபடியும் பிடிக்கிறாங்க. ஏன்னா அவர் சாட்சி ஒரு 200 பக்கம் பேக்கேஜ் கொண்டு கொடுத்தாரு. அவர் இவ்வளோ எவிடன்ஸ் கொண்டு கொடுத்தாரு. கடைசியாக இப்போ அப்படியே திருப்புறாங்க, எப்படி அமைச்சர் வந்தார் அப்படின்னு சொல்லி அதை ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க. இது சரியான ஒரு அரசியல் இல்லை. சிபிஐயில் வழக்கு பெண்டிங் இருக்குது. நீங்களாக ஒரு மித்தை கற்பிக்கிறீங்க. திமுகவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது முதல்ல? இல்லை சார், நான் ஒரு நீங்கள் ஒரு லாயர், நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சட்ட ரீதியாக. இப்படி ஒரு சிபிஐயில் வழக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கும்போது இப்போ தாவேக்கா முன்னாடி ஆட்சியில் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க மாண்புமிகு பொறுப்புகளில் ஹையர் அஃபிஷியல்ஸாக இருக்காங்க, முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி. இவங்க ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியை ஆரம்பத்தில் கட்டமைச்சாங்க. இப்போ சிபிஐக்கு போனதுக்கப்புறமும் இதை பேசுகிறாங்கல்ல, இப்போ இன்வெஸ்டிகேஷன் அது டிஸ்டர்பன்ஸாக ஆகும் தானே. அப்போ அது அப்போது இன்வெஸ்டிகேஷன் போகும்போது இவங்க இப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்பிரன்சி தியரிஸை முதல்ல பேசலாமா? முதல் விஷயம், விசாரணையில் நிலுவையில் இருக்கக்குள்ளே பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் சரியும் கூட. ஆனால் நம்மள மாரி ஆளுங்க பேசலாம். ஒரு பொறுப்பான அமைச்சர் அதை பேசக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஆகி அமைச்சராயிருக்கீங்க. நீங்கள் எல்லாருக்குமான அமைச்சராக தானே இருக்கணும். அப்போ திமுககாரங்களுக்கு எகென்ஸ்டான அமைச்சர்னு சொல்கிற மாரில இருக்குது உங்களோட பேச்சு நடவடிக்கையெல்லாம். ஏன் அதிமுக ஊழல் அமைச்சர்களை வரிசையாக ஒன்று பின் ஒன்றா பாஸ்கர் குரூப்பே கொண்டு சேர்க்குறீங்களே, அவரெல்லாம் உத்தம சீலர்களா? இங்கேருந்து ஊழல் அடித்து உலையில் போட்டவங்க தானே. அப்புறம் எப்படி அங்கே போனால் தூய சக்தி ஆகிடுவாங்க? லாஜிக் இல்லாத விஷயம் தானே. அவர் அமைச்சர், எல்லாருக்கும் தானே அமைச்சர். நீங்கள் எல்லாருக்கும் தானே ரீல்ஸ் எடுக்கணும். உங்கள் கட்சிக்காரங்க மட்டும் ரீல்ஸ் எடுத்து போட்டுவிட்டா அப்புறம் நாங்கள்லாம் பார்க்குறதா இல்லையா ரீல்ஸை? அவங்க நமக்கும் சேர்ந்து தானே பேசணும். அதுக்காண்டி சொல்ல வர அமைச்சர் பேச வேண்டியதில்லை. மற்றவங்க கட்சிக்காரங்க எதாவது பேசுகிறாங்க, ஒரு கட்சியோட ஸ்பீக்கர் ஏதாவது பேசுகிறாங்க, மேடை பேச்சாளர் பேசுகிறாங்கன்னா அது ஒரு விஷயம். அதாவது கரூர் ஸ்டாம்பேடை யாருமே பேச வேண்டியதில்லைங்கிறது என்னுடைய கருத்து. அது ஒரு துயரச் சம்பவம். மனிதகுல வரலாற்றில் அது ஒரு மறக்க முடியாத துயரச் சம்பவம். அது அந்த கட்சி தான் கிரெடிட் எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறதுல என்ன இருக்குது? யாருக்கு மெஜாரிட்டி நீங்கள் ஓட்டு போடுறீங்க, அப்போ நம்ம ஏன் பேசிக்கிட்டதை? நான் விஜயை பற்றியே பேசுகிறதில்ல. என் நாட்டின் முதலமைச்சர். உங்களுக்கு யார் முதலமைச்சர்? எல்லாருக்குமான முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்குமான முதலமைச்சர் விஜய் தான். எல்லாருக்குமான அமைச்சராக அதை ஒரிஜினல் இருக்கணும். கண்டிப்பாக. நீங்கள் தனிப்பட்ட ஒரு கட்சிக்கான அமைச்சராக இருக்கிறது எப்படி? அதிமுகங்கிற கட்சி முழுகுது அப்படின்னு செங்கோட்டையன் பேசுகிறாரு. அதுக்கு அடுத்து இவர் மைக்கை வாங்கி அண்ணன் முழுகுதுன்னு சொன்னீங்க, அதிமுக முழுகாது நான் தாவேக்கா இருக்க வரையும் எடப்பாடி பழனிசாமி தானே முழுகுவாருன்னு சொல்கிறாங்க. டேரிங்காகவே சொல்கிறாங்க. மொத்தமாக இங்கே வந்துடுவாங்க. ஏறக்குறைய வந்துட்டாங்க. இன்னும் யார் இருக்கா? எனக்கு என்னமோ எடப்பாடியே நேராக போயிடலாம் தாவேக்காவுக்கு. ஒரு 20 சீட்டு கொடுங்க எங்களுக்கு, நாங்கள் நின்றுட்டு போகிறோம். இந்த கடைசி கட்ட 25 எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்காக சீட்டு கொடுங்க, உங்களோட சேர்ந்து வாழ்கிறோம்யா அப்படின்னு சொல்லி இருந்துடலாம். 20-25 பேர் ராஜினாமா பண்ண வச்சு தம்பி மறுபடியும் இடைத்தேர்தல் கண்டெஸ்ட் பண்ண சொல்லி 25 பேரையும் நிற்க வச்சு ஜெயிச்சு தாவேக்காக வச்சுக்கலாம். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க சார்? இதுக்கு முன்னாடியே சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கு. ஆல்ரெடி போயிடுச்சு, 9 மாதம் ஆயிடுச்சு சிபிஐ விசாரணைக்கு போய். ஆனால் என்ன ஒரு அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டு ஒன்றுமே பெருசாக வரலை. ஏற்கனவே விஜய் தனியாக ஒரு மண்டபத்தை பிடிச்சி அங்கே வர வச்சு சாட்சிகளை விக்டிம்ஸை அவர் தனிமையில் சந்தித்தார் அப்படிங்கிற நம்ம செய்தியெல்லாம் பார்த்தோம். அப்போது கூட மானிட்டரிங் ஜட்ஜு, ஃபார்மர் ரிட்டையர்டு ஜட்ஜு அஜய் ரஸ்தோகி அவருமே ஒன்றுமே அதை பற்றி பெருசாக கண்டுக்கிடலை. இப்போ அமைச்சர் ஆதவர்ஜுனா இப்படி ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிற அடிப்படையில் திமுக ஒரு முறையிடுது, சிபிஐயினுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க, அஜய் ரஸ்தோகியோட கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது? ஏன்னா ஏற்கனவே அவங்க பெருசாக எதுவும் கண்டுக்கிடலையே. தனிமையில் சந்திக்க விசாரித்த வழக்கு தான் திருச்சியில் கேஎன் நேரோட தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்களா? எங்கே கண்டுபிடிச்சாங்க? சிபிஐ தான் விசாரிச்சது ராஜீவ்காந்தி அசாசினேஷனை. ரகோத்தமன் சிபிஐ ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆனது பிறகு சொல்கிறார், நான் தப்பாக விசாரித்தேன், நிறைய அரசியல் தலையிட்டு இருந்தது, நிறைய பேர் விசாரிக்க வேண்டியவர்களை விசாரிக்கவே விடலைன்னு சொல்கிறாரு. சிபிஐ ஒரு சர்ச் பார்ட்டிங்க. நம்ம போலீஸ் இருக்குல்ல, போலீஸ் மாரி அது ஒரு போலீஸ். ஃபயர் சர்வீஸ் இருக்குல்ல, அது ஒரு விதமான போலீஸ். ஃபயர் சர்வீஸ் அவங்க ஆபத்தாண்டவர்கள் தானே. நேவி மாரி அவங்க ஒரு போலீஸ், ஆர்மி மாரி அவங்க ஒரு போலீஸ். அவ்வளவுதான். வேறு என்ன இருக்குது சிபிஐயில்? உங்களை மாதிரி எல்லோரும் ஃபுல் ஹேண்டு போட்டிருக்காங்க, வேறு என்ன இருக்காங்க? இன் பண்ணிக்கிறாங்க. நம்ம போலீஸு கொஞ்சம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, வேறு என்ன இருக்குது? சிபிசிஐடியும் அப்படி தான், தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுண்டில் தான் சிபிசிஐடி. இது சாத்தாங்குளம் பெண்ணிக்கு ஜெயராஜா இப்போ தானே போட்டு அடித்ததை முடித்தாங்க கேஸை. அதுவும் ஜட்ஜு ஸ்பீட் எடுத்து முடித்தார், இல்லைன்னா அதுவும் முடிஞ்சிருக்காது. இப்போ காவல்துறையுமே சிபிஐ காவல்துறையுமே மத்திய அரசனோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ இவர் எப்படி கணக்கு வழக்கை தீர்ப்பார் திரு ஆதவர்ஜுனா? அதான் திமுக கூட்டத்தில் ஏதாவது வண்டி இண்டி விட்டு அடிப்பாங்க போல இருக்குது.
நெருப்பு நெருப்பு போட்டு கொளுத்தி போட்டாங்க இருக்கும்ல, திடீர்னு தீ பிடிக்குது, 50 பேர் செத்து விட்டாங்கன்னா கணக்கு தீத்தாச்சின்னு சொல்லுவாரான்னு கேட்குறேன். ஓ அதுதானா அதுக்கு அர்த்தம்? அப்புறம் அதுக்கு அர்த்தம் வேறு என்ன அர்த்தம் இருக்குது? ம். இது என்ன வார்த்தை இது? ம் ம் இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து டிஎம்கேயோட மிஸ்டேக் ஃபைல்ஸில் சேருங்க இந்த விஷயத்தையெல்லாம். ஓகே. டிஎம்கே மிஸ்டேக் ஃபைல்ஸ், மிஸ்ஸிங் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இந்த விஷயம்லாம் உண்டுங்க. நம்ம பேச்சையெல்லாம் வேலிட் யாருங்க பண்ணா? வேலிட் பண்ணியிருந்து அன்றைக்கே இன்றைய தமிழக முதல்வர் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தான்னு வச்சுங்களேன், ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அதான் எல்லோரும் சிபிஐக்கு போனோன்னு எல்லாருமே என் ஆனந்த் மந்திரி எதிரி எல்லோரும் வெளில வந்துட்டாங்கல்ல, அதில் ஒளிஞ்சிருந்தவங்க எல்லாருமே. ஆமாம். அதை அன்றைக்கே செஞ்சுருக்கணும். இன்றைக்கி சும்மா போயிட்டு ட்ராமா பண்ணி என்ன போகுது? வேஸ்ட்டு அதெல்லாம். டைம் வேஸ்ட்டு. சும்மா அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராகிறதுனா தயார் வேலையை பார்க்கணும்ல. யாரும் திமுகவிலேருந்து போகல, ஒரு எம்எல்ஏ மந்திரி போகல, முன்னாள் மந்திரிகள். அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடியாக வேண்டியதானே. இப்போ உட்காந்துக்கிட்டு அவங்கள போய் நோண்டிக்கிட்டு என்ன ஆக போகுது? நீ நோண்ட அவளுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்குங்க, ஒரு பக்கம் பேர் கிடச்சிக்கிட்டே இருக்குதான் நான் நினைக்கிறேன். இதை டார்ச்சர் பண்ணுறாங்க இவங்க, ஆள விடாமல் ஆட்சி பண்ண விட மாட்டாங்க தளபதியை அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பேச்சு அடிப்படுது இல்லை. அதனால் சிபிஐ விசாரிக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம அடுத்த கட்ட தேர்தலுக்கு தயாராகணும். ஒரு கட்சிங்கிறது அதுதானுங்க. அதிமுக ஒழிஞ்சு போச்சுங்க, அது முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போன ஒரு கட்சியில் வந்து இங்கேருந்து மிச்சர் இருக்கிற கட்சியை தளிர்க்க வைக்கணும், இல்லை அதிமுகலேருந்து ஒரு 10 பேரை விலைக்கு வாங்கணும், இல்லை உள்ளே இழுத்து போடணும். ஏதோ ஒன்று அவன் ஒரு குதிரை பேரம் பண்ணால் நம்ம ஒரு குதிரை பேரம் பண்ண வேண்டியது தானே. எல்லாம் நடக்கிறது தானே. இதுக்கிட்ட சிரிக்கிறது என்ன இருக்குது? அவங்க ஒரு குதிரை பேரம், அவங்களுக்கே அவ்வளோ தெரியுது. 70 வருஷம் அரசியல் இருந்து உங்களுக்கு எதுவும் தெரியாதா? ஒரு 10 பேரை இழுத்து போடுறது. அம்மாஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களை போய் பேரம் பேச சொல்லி அவங்க மாட்டிக்கிட்டு, அவங்களுக்கு யார் பேரம் பேச சொன்னால் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? பணம் டிரான்சாக்ஷன் ஆகிட்டா யார்? இப்போ எனக்கு நீங்கள் அடித்து இப்போ நீங்கள் அக்கௌண்ட்லேயே ஒரு 50,000 ஜிபே போட்டுருக்கீங்கன்னா நீங்கள் யாருன்னு நான் தேடிட்டு உட்காந்துருக்க முடியுமா? என்னை போட்டுவிட்டு வேணும்னு மாட்டி விடுவீங்க என்னைய? சொல்லுங்கள். எனக்கு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் இருக்க மாதிரி நடிப்பீங்க. யாரோ போடல பேசினார் யூடியூபரு, அதுக்காண்டி உட்காந்துக்கிட்டு நீங்கள் மொத்தமாக எல்லாரையும் பிடிப்பீங்களா? 35 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தா ஒரு எம்எல்ஏ? அப்படி பார்த்தா எதுக்கு விசிகே அனுப்பியிருக்க போகிறாங்க, எதுக்கு கம்யூனிஸ்ட் அனுப்பியிருக்க போகிறாங்க? செத்த வெயிட் பண்ணுங்கள், கலைச்சி பிடிப்போன்னு பிடிச்சிருக்க மாட்டாங்களா? ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, சரி ஓகே போய் ஆட்சி அமைங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியாச்சு, ஆட்சி அமைச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் விமர்சிச்சுக்கிறது நல்லா இல்லைங்கிற. வைகோ போகிறதுனா போட்டுங்க. பொதிமாடாக சுமந்துருக்கு இந்த வைகோ அந்த கட்சி திமுக. அம்மாஞ்சலி பிரயோஜனம் உண்டாகிறனால சம்மந்தம்லாம் பேசுறது, திருச்சியில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சது இந்த பாடா? உங்கள் சின்னத்தில் நீங்கள் நிற்க முடியாது, அது நீங்கள் காரணம். மெஜாரிட்டி இல்லை, சின்னம் போச்சு. இப்போ போயிட்டு அன்னைக்கு அவருக்கு மனசாட்சி இல்லை, இன்றைக்கி மனசாட்சி இருக்குதுன்னு சொல்கிறாரு. என்னையா எல்லாம் என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா இல்லையா? போகிறேன்னா போங்க, ஒரு இடத்துக்கு கண்ணியமாக போங்க வாங்க. இதில் என்ன இருக்குது? இந்த நிலை இப்படியே நீடிச்சிட போதா? திமுக அழியாது தம்பி, எந்த காலத்துலையும் திமுக அழியாது, உயிர் இருக்கும். சார் இப்போ உங்களுடைய ஆர்எஸ் பாரதியோட ப்ரேயரே என்னவா இருக்குன்னா, அவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்க திரு ஆதவர்ஜுனா அவர்கள் மீதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டுறாரு. அப்படி வாய்ப்புகள் இருக்கா? சார்ஜ் ஷீட்டும் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது, 9 மாதங்கள் ஆகிடுச்சு. சார்ஜ் ஷீட்டில் அப்படி ஒரு வேலை செந்தில் பாலாஜிக்கு எதனால பெயில் கொடுத்தாங்க? குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண வேலை எவ்வளோ நாள் தான் உள்ள ரிமாண்டில் வச்சுருக்குதுன்னு தான் பெயில் விட்டாங்க. இடி கேஸ் போட்டிங்கல்ல, இன்னும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் கேஸ் போட்டுருக்கணும் அவர் மேலே. இது ஒன்றும் சண்டை கேஸ் போடல. நீங்கள் ஒரு அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, பெயிலில் விட்றேன், அவர் எம்எல்ஏ இல்லாமல் இருக்கிற தொகுதி பெயிலில் போட்டோம் அப்புறம் பேசிக்கோன்னு சொல்லி தான் பெயிலில் விட்டாங்க. அவங்க சார்ஜ் ஷீட் போடணும்ல, முதல்ல அதுக்கு சார்ஜ் ஷீட் போடணும்ல, போட்டு வரட்டும் பார்ப்போம் என்னென்னு. இப்போ போயிட்டு அதை வச்சு நம்ம இது வழக்கு போடுவோன்னா நீங்கள் முதலமைச்சர் அதை போட்டிருக்கணும் வழக்கு. நீங்கள் ஏன் போடலை? போட்டு உடனே ரிமாண்ட் பண்ணியிருக்கணும்ல. ஸ்டாலின் அங்கால்னு வீடியோ போட்டார்ல, சிஎம் சார் பழிவாங்க என்ன பழிவாங்கன்னாரு, நான் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன் இல்லாட்டி ரைட், அப்பயே போய் வழக்கு பதிவு பண்ணியிருக்க வேண்டியதான். இவங்க நினச்சது வேறங்க, டிஎம்கே நினச்சது வேறு. ஒருவேளை விஜய் அரெஸ்ட் பண்ணால் தற்கொலை ஏதாவது நெருப்பு இருப்பு வச்சுக்கிட்டுன்னு வச்சுங்களேன், பயந்துட்டாங்க அவங்க. ஆமாம், நெருப்பு இருப்பு வச்சுட்டாங்கன்னா ஒரு 20 பேர் செத்தா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தேவையில்லாமல் வரும். ஓகே, அதனால் பெரிய கஷ்டமாயிடும், கெட்ட பேர் வந்துடும் கட்சிக்குன்னு நினச்சாங்க. மொத்தமாக இப்படி பொங்கலோ பொங்கா போகணும்னு யாரும் எதிர்பார்க்கலங்க. நம்பிதா விட்டு தான் பொங்கலோ பொங்கல் சொல்லணும், பொங்கலோ பொங்கல் இருந்துச்சுல்ல அந்த மாதிரி தான் சொல்ல முடியிருக்கு. மொத்தமாக போயிட்டு அள்ளிட்டு 234 தொகுதி விஜய் தோப்பாருன்னு நான் பேசியிருக்கேன் தம்பி. விஜய் உட்பட எல்லாரும் தோப்பாரு நீங்கள்? ஆமாம், நான் சொன்னேன், என் காணொலிகள்லாம் இருக்குது, நான் பின்வாங்கியெல்லாம் பேசலை. என்னுடைய கணிப்பு அப்படி இருந்துச்சு, அது தவற கூட போகலாம். நான் கடவுளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. நான் கணித்தேன் இவங்க தோற்றுருவாங்க, இவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு. என் கணிப்புப்படி செல்லுபடியாக இருந்தால் அதிமுக கொஞ்சம் மெஜாரிட்டி வந்திருக்கணும், டிஎம்கே ஆட்சி அமைக்க எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி இருப்பாருங்கிறது என் கணிப்பு.
அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதிமுகவில் படுபாதிரம் தோக்குன்னு யார் எதிர்பார்த்தா? திமுகவில் முதல்வரே தோப்பார்னு யார் எதிர்பார்த்தா? தெரியலையே. அஞ்சற்க அஞ்சுவது பேதமை பொறுப்பு. அஞ்சற்க அஞ்சுவது அறிவிலார் தொழில், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சற்க அஞ்சுவது அறிவிலார் தொழில் தான் வள்ளுவன். பயப்படுறதுக்கு பயப்படுறா, எல்லாத்துக்கும் பயப்படாதரா, எல்லாத்துக்கும் பயப்படுறது அறிவிலார் தொழிலுங்கிறான். முட்டா பயலோட வேலையே அதுதான், தொழிலே அதுதான்றான். நான் என்ன நினச்சது, இவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, இவங்க சும்மா தான், எல்லாம் ரீல்ஸு தான், இவங்க ஒன்றும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அப்படின்னு பார்த்தா தட்டால் டும் டக்குன்னு எல்லாம் மந்திரி யார் தெரியாத முகங்கள் பலரும் வந்து மந்திரி ஆயிட்டாங்க. நம்மளோட உட்காந்து டிவியில் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, அவர் மந்திரி. உங்களோட சக விருந்தினரா பல நிகழ்ச்சிகள் கலந்துருப்பாரு. ஆமா, பாக்கி பேர்லாம் அடையாளம் தெரியல. லைலா மணிக்கு ஒரு மந்திரி கொடுத்து விட்டுருக்கலாம் ஐயா, ஏதோ ஒரு வாரியங்கரையும் கொடுத்து விடலாம். கத்திரி கிடந்தாப்புல அப்போலேருந்து டிவியில் வருவாப்புல, முதலாம் பேசுவாப்புல, அவர் ஒரு வாய்ஸ் எடுத்து வாழட்டுமே. என்ன சொல்கிறேன், யார் யாரோ வாழ்கிறாங்க, நெழுக்கு எத்தனை இது, பயிருக்கு இறைச்ச நீர் சேர்த்த புல்லுக்கும் பாய்ஞ்சிட்டு போட்டுமே, பாயட்டான். இல்லை நினச்சி பாருங்களேன், ஒரு தொகுதியை முத்தாக ஜெயிச்சிருக்காங்க செட்டியில், தட்டு மாதிரி உதயநிதியும் சேகர் பாபும் ஜெயிச்சிருக்காங்க. அதான் உண்மை. மிஸ் ஆகிருந்தால் இன்னும் டைட்டாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். முதல்வர் 8000 வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாரு தம்பி. அப்போ இது எதுவுமே யாருமே புரிதல் இல்லைங்க. எல்லாம் ஜால்ரா கொட்டிக்கிட்டே இருந்தால் ஒரு இது சொல்லுவாங்க, இடிப்பாரே இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பாரே இல்லா கெடும் வள்ளுவன். இப்போ அதுதான் விஜய்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அது முதல்ல திமுகவுக்கு நடந்துச்சு. ஓகே தலைவரே, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, 234 நம்ம தான் ஜெயிக்கிறோம். நம்மன்னு சொன்னால் நம்ம அங்கங்கிறது தெரியல, நம்மன்னு சொன்னாங்க இல்லை, அவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தள்ளப்பட்டுருச்சு. இது வி ஆர் ரெஸ்பெக்ட் ஜனநாயகம். ஓகே, அதாவது டெமோக்ரஸி வந்து நம்ம மரியாதை கொடுக்குறோம். ஓட்டு போட்டிருக்காங்க, என் நாட்டின் முதலமைச்சர் விஜய், அவர் என் நல்லது கெட்டது செய்யணும், கரண்டெல்லாம் போகக்கூடாது, ரோடு போட்டு கொடுங்க, எல்லா ஊழல் லெட்டர் ஆட்சியை கொடுங்க, மதுபான கடைகளை மூடுங்க, நீங்கள் மதுபான கடைகளை மட்டும் மூடிடுங்க, விஜய்க்கு ஆதரவாக பேசுவோம். இப்போ என்ன கெட்டு போச்சு சார்? இப்போ முதலமைச்சர் விஜய் 10ஆம் தேதி கரூருக்கு போகிறாரு. இப்போது அங்கே போகும்பொழுது நிச்சயமாக விக்டிமை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு ஒருவருக்கு அரசு வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த சிபிஐ விசாரணைக்கு ஏதேனும் வந்து ஒரு முரணான செயல்பாடாக பார்க்கப்படுமா? அப்படிதான் திமுக பெட்டிஷன் போட்டாங்க, ஆர்எஸ் பாரதி அவர்கள் போட்டார். நானும் பல வலைவொலியில் ஊடகங்களில் அப்படி தான் பேசியிருக்கேன். இது வந்து பிரைப்பு கொடுக்குற மாதிரி நீங்கள் விட்னஸுக்குன்னு சொல்லி. பட் கோர்ட் என்டையர் டிஃப்ரெண்ட் லெவலில் எடுக்கிறாங்க. நலத்திட்ட உதவிகள் செய்கிறது எப்படி பிரைப் ஆகிடுன்னு கோர்ட்டு கேட்குது. கோர்ட்டை மீறி நான் பேசவும் முடியாது, நீதிமன்றத்தை மீறி நான் பேசவும் மாட்டேன். அது கண்டெம்ட். அது கோர்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நான் பேச முடியும். நான் என்னோட தனிப்பட்ட கருத்து, இது பிரைப் தானே. இது ஒரு இடத்துல சாட்சிக்கு நீங்கள் மறைமுகமாக கொடுக்குறீங்கன்னு கோர்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்குது? நம்மளோட ஒரு படி மேலே யோசிக்கும் கோர்ட்டு. விஜய் அக்யூஸ் கிடையாது இல்லைன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு இல்லை. தமிழ்நாடு சிஎம் அக்யூஸ் கிடையாது. அப்புறம் ஒரு நலத்திட்ட உதவி செய்கிறது எப்படி இதாகிடும், பிரைப் ஆகிடும்னு கேட்குது கோர்ட்டு. ரைட், கோர்ட்டோட வியூ சரிதான். அப்போ நீங்கள் சொன்ன முதல் ஃபர்ஸ்ட் வந்த பாயிண்ட் தான், டிஎம்கே மிஸ்ஸிங் ஃபைல்ஸ்னு ஒன்று போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. டிஎம்கே முதல்ல வழக்கு பதிவு செய்திருந்தால் திரு விஜய் அவர்கள் மீதும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீதும் இந்த எஃப்ஐஆரில் ஒரு பேர் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி ஆயிருக்கும். சரி பண்ணியிருக்கலாம், என்ன சரி ஆயிருக்கும். அப்போயே டைட் பண்ணியிருக்கணும். அவங்க அந்த தீக்குளிச்ச பயந்துட்டு செய்யலை. அவங்க அப்போயே சரி பண்ணியிருந்தோம்னா இப்படி வளர்ந்துருக்காது. நீங்கள் ஒருத்தர் மேலே வழக்கே போடாமல் தம்பி, நீங்கள் சும்மா வச்சேங்க, வழக்கே போடாமல் கோர்ட்டில் போயிருந்தீங்கன்னா கோர்ட் ஒத்துக்குமா? நீங்கள் கோர்ட்டு கிளியராக கேட்குது, நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் அப்போ அவர் மேலே வழக்கு போடல? வழக்கு போட்டுருந்தா இப்போ நீங்கள் பேசியிருக்கலாம், வழக்கு போடல. ஆனால் நீதிமன்றமே சிலர் வந்து தானாக வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கு இல்லையா? அந்த மாதிரியான இது வந்து ஒரு ஒப்பீடு நீதியரசர் என் செந்தில்குமார் ஜெய இருக்கார்ல, அவருடைய அஷ்டாகாரத்துக்கிட்ட ஒரு எஸ்ஐடி ஒன்று போட்டார். ஆமாம், அதோடய முடிஞ்சிருக்க வேண்டிய வழக்கு இது. ஓகே, இவங்க தான் போனாங்க சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி, தாவேக்கா தான் போனாங்க. இப்போ கிரெடிட் ஃபுல்லாக அவங்க எடுத்துட்டாங்க. தாவேக்கா போனது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபியோட சப்போர்ட்டில் போனது. ஓ, எதுக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுக்கு சிபிஐ மாற்றினதுக்கு மாற்றிங்கிட்டாங்க. வெடியும் வெடிச்சாங்க, லட்டும் தின்னாங்க. 41 பேர் 53 பேருக்கு மொத்தம் சேர்த்தது. ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்தவனை கணக்கு சொல்ல மாட்டீங்க. சப்போர்ட்டில் 41 பேர், ஆஸ்பத்திரியில் சேர்த்தவன் ஹாஸ்பிட்டலேஷனில். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, வெடி வெடித்து அது லெட்டர் எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாமே நீங்கள் ரொம்ப எளிமையாக நினைக்கிறீங்க மார்ட்டினோட மருமகனை. ரொம்ப தப்பு. இப்படிதான் நினச்சது திமுக எல்லாரையும். தவறான விஷயம். செங்கோட்டையனே தப்பு பண்ணிட்டாருன்னு நான் பேசியிருக்கேன். ஓ, நாக்கை கொண்டு நெருப்பில் வச்சு கற்கணும். செங்கோட்டை நினச்சதெல்லாம் சரியாக தான் நினச்சிருக்காரு. இவங்க தாங்க அரசியல் சாணக்கியம், நமக்கு தாங்க ஒன்றும் தெரியல.
75 வருஷம் டிஎம்கேனுடைய ஒரு கட்சியவே அப்படியே ஒரு புரட்டிட்டாங்கன்றீங்களா? நேற்று வந்த யானை மேலே உட்காந்து சவாரி பண்ணிட்டாங்க. காதுக்குள்ளே பூந்துட்டு கட்டுறம்பு. ஓ, யானை என்ன செய்ய முடியும்? போட்டு ஆட்டி காதுக்குள்ளே கொஞ்சன்னு பூந்தா என்ன செய்ய முடியும்? இவங்க பூந்துட்டாங்க ஃபுல்லாகவே. கிசுமிசு கிசுமிசு கிசுமிசுன்னு ஏறி படந்துட்டு அணில் கூட்டமாக ஏறணும்னு உதறி தள்ளிவிட்டு யானைகளை ஓட முடியல. உண்மை அதுதாங்க. யாருங்க நினைச்சா ஓகே இவர் ஜெயிப்பாருன்னு யாராவது ஒற்றை கருத்து சொன்னவங்க ஒரே ஒரு இருக்கா? எல்லா அரசியல் திறனாய்வாளர், அது என்னது மூத்த பத்திரிகையாளர் வச்சவங்க பேர் வரிசையாக ஏதாவது வச்சுக்கிடுங்க. எல்லாரும் சொன்னாங்க, ஏங்க பிரசாந்த் கிஷோரே இவரை ஜெயிப்பாருன்னு சொல்லலை, அவர் போய் தோத்து போனார், அது ஒரு விஷயம். அவர் ஆட்டத்தில் சேர்க்காதீங்க. இருந்தாலும் நீங்கள் யாரெல்லாம் அறிவாளின்னு சொல்கிறீங்களோ அவங்களையெல்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்ல வரேன். வெகுஜனத்தோட மக்களோட மனநிலையை வந்து யாரும் கணிக்க முடியலைங்க. முதல் விஷயம், அதை ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? நீங்கள் நிச்சயமா எல்லாருடைய கணிப்புகளும் போய் பித்திருக்கு. வெகுஜன மக்களுடைய கருத்து கணிப்பு, அது என்னது, க்ரௌட் சைக்காலஜி, ஒரு புக்கு இருக்குது, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தேர்தலுக்கு நான் தயாராக வரேன், வீக வகுப்பாளரை நான் மாறுறேன் இருக்கு. க்ரௌட் சைக்காலஜின்னு புக்கு. எப்படி ஒரு மித்தை வந்து எல்லாரையும் எப்படி நம்ப வைக்கிறது அந்த புத்தகமே. 4 பேர் சேர்ந்து எப்படி பேசுவாங்க, 400 பேர் சேர்ந்தா என்ன பேசுவாங்க, 4000 பேர் என்ன பேசுவாங்க, 4 லட்சம் பேரை எப்படி பேச வைக்கணும்னு 4000 பேர் முடிவு பண்ணுவாங்க. மொத்தமாகவே நீங்கள் தமிழ்நாடு முழுக்க 4000 பேர் கேட்சப் பண்ணால் போதும். ஓகே, வெறும் 4000 பேர் கேட்சப் பண்ணால் போதும். நம்ம சொல்கிறால தான் அடுத்த ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தையுமே வந்து உள்ளடக்கிடும். அதான் அந்த புக்கே. ஓகே, அப்படிதான் ஒபாமா ஜெயிச்சார். ஃபாரக் ஒபாமா. நமக்கு மாற்றம் தேவை. அப்போ மெயில் தான், இப்போ வாட்ஸ்அப் வந்துருச்சு. அப்போ மெயில் அதில் போட்டு வரலையா, அவர் அமெரிக்காவுக்கு இதாகலையா, பிரசிடென்ட் ஆகலையா? எல்லா ஆட்சியும் பாருங்களேன். நேபாளத்தில் இப்போ எப்படி கவுந்துச்சு. சார் நான் என்ன கேட்குறேன் சார், இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீது கைது நடவடிக்கைலாம் மேற்கொள்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள்லாம் கைது நடவடிக்கை, செந்தில் பாலாஜி மீது இப்படி ஒரு தாக்குதல் தொடுத்தல் இப்படி போய்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ ஆதவர்ஜுன அமைச்சர் இங்கே ஜென்சி புரட்சிலாம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னார், போட்டுட்டு ட்வீட்டை டெலிட் பண்ணார். ஆனால் அவர் மீதுலாம் இந்த சட்டம் வந்து முறையாக பாய மாட்டேங்குது, அவரையெல்லாம் அந்த நடவடிக்கைக்கு உள்ளாக்க மாட்டேங்குது. அது எப்படிங்கய்யா? அதிகாரம். ஓகே, ஏழை மீது பாயிற மாதிரி பணக்காரன் மீது பாயாது. ஓகே, வலியவனுக்கு ஒரு நீதி, எளியவனுக்கு ஒரு நீதிங்கிற ஒரு இதுதான் இந்த நீதின்னு சொல்ல வேண்டாம், அது நீதின்னு டைரெக்டாக சொல்ல வேண்டாம். அதிகாரம் அப்படி தான் பாய. ஒரு பனையூரில் வந்து அவர் ஓட்டு சதவீதம் ஏறுது, இந்த போலீஸ் டீம் அப்படியே அங்கே போய் அடுத்த முதலமைச்சருக்கான புரோட்டோகால் ரெடி பண்ணுறாங்க. அதுதான் அதிகாரம், அதுதான் சிஸ்டம். டிஎம்கே கையில் சம்பளம் வாங்கினா அவங்களே தான் இப்போ ஏடிஎம்கே தாவேக்கா கையிலையும் சம்பளம் வாங்குவாங்க. நாளைக்கு வேற ஒரு கட்சி வந்தாலும் சம்பளம் வாங்குவாங்க. சுயேட்சையாக நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்தாலும் சம்பளம் வாங்குவாங்க. இப்படி ஒரு நான் வந்து விஜயகாந்தை வச்செல்லாம் கம்பேர் பண்ணி யோசிச்சிட்டேன் கொஞ்சம். விஜயகாந்த் வந்து இந்தளவுக்கு இந்த இளம் ஓட்டர்ஸ்கிட்ட போய் இறங்கலை. விஜயகாந்த் நினைச்சது நம்மள மாதிரி வயசில் உள்ளவங்க, இவங்க இளம் வயசில் போய் இறங்கிட்டாங்க, இறுக்கி அடைஞ்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடாக ஓட்டு போட்டாங்க. அதிகாரம் வந்து என்னைக்கு வந்து சாமானியனுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு, வலியவர்களுக்கு தான் இருந்திருக்கு, எளியவர்களுக்கு என்றுமே இருந்தது இல்லை. என்னைக்குமே சொல்கிறேன். ஓகே, அது பிரிட்டிஷ் காலத்துலேருந்து. பிரிட்டிஷ்காரன் எல்லாரையும் சுட்டானா? சுதந்திர போராட்டம் செஞ்ச எல்லாரையும் சுட்டானான்னு கேட்டேன். இல்லையே, அன்னைக்கும் அவனுக்கு சில சலுகை செஞ்சவங்களை உயிரோடு தான் விட்டு வச்சுருந்தான், சலுகை செய்யாதவங்கள தான் கூப்பிட்டான். ஓகே, அப்படிதான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, டைரெக்டாக புரட்சியாளர்களையும் போராளிகளையும் தான் வெள்ளைக்காரன் கொண்டான். ஆனால் அன்னைக்கு ஜாலரா கொண்டவங்களை யாரை கொண்டுட்டான்? மேக்கப் பண்ணி வச்சு தானே இருந்தான். சாவர்கரை கொண்டுட்டானா? ஓகே, இல்லை இல்லை இல்லை. அப்போ ஃப்ரீடம் ஃபைட்டிங்லேருந்து சொல்கிறேன், எல்லா நாட்டிலையும் அதிகாரம் உள்ளவங்க வலுவாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் அடிக்குது. ஈரான் உன்னிட்ட எங்கே சண்டைக்கு வந்தான்? ஓகே, அவன் பாட்டுக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு அவன் பாட்டு இருந்துக்கிட்டு இருந்தான். நீ உன்னால் முடியுது, சேர்ந்து அடிக்கிற. உக்ரைனால் முடியலை, ரஷ்யா அடிக்குது. இருக்கிறவனால இல்லாதப்பட்டவன் அடிக்கிறது ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சார், பல்வேறு விவகாரங்கள் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி.